ஹே ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா த பிராண்ட் நியூ NS 160 தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த வண்டியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி என்னோட இந்த பைக் வந்துருச்சு. அண்ட் இந்த வண்டியை நான் ஃபுல்லாக ஓட்டியும் பார்த்துட்டேன். அதோட ரைட் ரிவ்யூ இதுக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆர் அபவுட் டு ரீச் 1K. அண்ட் இது வரைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல் ஒரு 1K சப்ஸ்கிரிப்ஷனோட என்னையும் நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேம். இன்னும் நிறைய புது பைக்ஸோட நான் உங்களை வந்து கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் மதுரை நம்மளை நம்பி இந்த பைக்கை நம்ம ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக. அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் போகிறேன். அவங்களோட ஷோரூம் மதுரையில் வேரியஸ் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ புது NS பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் சேம் அஸ் 200. பாடி பேனல்ஸ் எல்லாமே ரிமைன் சேம். எனக்கு எந்த சேஞ்சுமே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. பட் எனக்கு மிஸ்ஸிங்காக ஃபீல் ஆகிறது வந்து இதோட அந்த டிஜிட்டல் அனலாக் அந்த மீட்ரு தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும்தான் இல்லாதது. கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு இந்த NS ஓட்டுறப்போ. 200ம் சரி, இதுவும் சரி. பட் காலங்கள் மாற வந்து பைக்ஸும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வி கான் டூ எனி அபவுட் இட். எனக்கு கொடுத்துருக்க இந்த பல்சரோட இந்த பேட்ஜிங்காக இருக்கட்டும், இந்த NS 160 புது ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும், பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த ஒயிட் கலர் தீம் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இதோட பில் குவாலிட்டி அப்படின்றது எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு காம்ப்ரமைஸாக ஃபீல் ஆகலை. எல்லா இடங்களையும் வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மெட்டல்ஸை வந்து இந்த த்ரூ ஆஃப் த பாடி பேனல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரீஜன், இந்த ரியரில் இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபுல் பிங்கி ஃபிங்கரே ஆக்சுவலாக வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து இங்கே பேனல் கேப்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்களில் நம்மளால் வந்து பேனல் கேப்ஸ் வந்து கொஞ்சம் எவிடென்ட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. முக்கியமாக இந்த சீட் ரீஜன்ஸில் சொல்ல போனால் அப்படின்னா சீட் ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேனல் கேப்ஸை வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நோட்டிசபிளான ஒரு பேனல் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய எவிடென்ட்டான ஒரு பேனல் கேப் இந்த ரீஜனில் ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் அக்வர்டாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட யூனிட்டில் அப்படி இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நடந்த மேஜரான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் LED செட்டப்பான ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட த்ரோமே வந்து பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு த ஓல்டர் ஒன். ஐ ப்ரிஃபர் ஸ்டில் இந்த LED தான். எனக்கு அந்த ஹாலஜனை விட இந்த இதோட த்ரோ வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பார்க்குறதுமே வந்து ஒரு நியூ லுக், நியூ ஜென் NS அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு LED-யாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற இதுவே இல்லை. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பைக்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல் LED யூனிட்ஸாமே வந்து இந்த பைக்கில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டியோட சீட் ஹைட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 805 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதில் ஏறி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 180 cm இருக்கிற ஆள். ஸோ வித்தவுட் ஸ்னீக்கர்ஸ், பூட்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ஒரு 805 mm சீட் ஹைட் இருந்தது ஒரு டீசெண்டாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. மற்ற 160s கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்லைட்லி ஹையர், ஒரு 10 mm 5 mm வந்து ஸ்லைட்லி ஹையர் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு சில பைக்ஸ் எல்லாமே 790 mm வருது, ஒரு சில பைக்ஸ் 800 mm வருது. ஸோ இது வந்து 805 mm ஓகே தான். ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு நல்ல சைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது 160cc-க்குள்ளே. ஸோ ஃபுட் பெக்ஸோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வந்து ரியர் செட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ரியர் செட் கிடையாது, ஒரு நியூட்ரல்லேருந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது வந்து ஒரு ஓகே தான். ஒரு NS அப்படின்றது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டான ஒரு பைக். ஒரு நேக்கட் பைக்கு வந்து இந்த ரியர் செட் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இதை வச்சு நம்ம டூரிங் பண்ணுறப்போ இது வந்து பாதரிங்காக இருக்குமா அப்படின்னா, பட் இதே பொசிஷனில் உங்கள் மொட்டு வந்து இதே மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பாதராக தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் வரும். பிகாஸ் இட்ஸ் நாட் அ க்ரூசர். இது வந்து ஒரு க்ரூசர் கிடையாது, அதே மாதிரி வந்து ரோட்ஸ்டரும் கிடையாது. அண்ட் சீட்டிங்கோட கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து இன்னொரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ எனக்கு இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பாதரிங்க எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ரஃப் அண்ட் டஃபாக நான் ஓட்டி பார்த்துட்டேன். எனக்கு வந்து
பர்சனலாக எனக்கு இந்த சீட் வந்து பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. பட் லாங் டேர்மில் இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது வந்து இதை பார்க்குற மற்ற NS160 யூசர்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ NS யூசர்ஸ் NS160 யூசர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக லாங் டேர்மில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புது யூசர்ஸ் டெஃபினட்டாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு மேஜர் விஷயம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனே வச்சு நீங்கள் வந்து டிராஃபிக்கில் ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து இது தட்ட வாய்ப்பு இல்லை. நான் ஒரு சில இடங்களில் வந்து ஏற்றி இறக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த இடத்துலையும் வந்து கீழே கிரவுண்டில் தட்டவே இல்லை. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ரைடிங் ட்ரையாங்கிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப் அண்ட் ஹேண்டில் பார்னால வந்து கொஞ்சம் அப்ரேட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப வந்து லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லை. இஃப் இன்கேஸ் லீன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. வி ஹாவ் அ ஸ்டில் கேப் ஹியர். நம்ம வந்து லீன் பண்ணி நம்மளால் இந்த அளவுக்கு லீன் பண்ணி ஓட்டவும் முடியும். அட் த சேம் டைம் வந்து ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் இந்த அளவுக்கு வந்து நிமிர்ந்து நின்று க்ரூஸ் பண்ணவும் முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷனாக தான் வந்து இந்த ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்க இந்த ஸ்விட்ச் கியர்ஸாக இருக்கட்டும், புதுசாக கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு தேவையான இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸாக இருக்கணுமே வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புது ஸ்டைல் ஆஃப் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ், இலுமினேட்டட் கீஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது பல்சர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். இலுமினேட்டட் கீஸ் எல்லா கீழேயும் நமக்கு வந்து லைட் தெரியும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு எஸ்தெட்டிக்கான லுக். அண்ட் டிபிக்கல் கீ ஹாரன் நம்ம வந்து எதுவுமே வந்து பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு இந்த பல்சரோட 150 அந்த ஹார்ன் கூட இதில் வரல. ஸோ டிபிக்கல் கீ ஹார்ன் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மிரர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீசெண்டான ஒய்டாக இருக்குது. ரொம்ப ஒய்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சிட்டியில் நம்ம வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தால் தான் பெட்டர் இருக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் வந்து மிரருடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மிரர்ஸோட விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ என்னோட கையை கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வந்து மறைச்சிது அப்படின்னே சொல்லலாம். பட் ஹைவேல போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த வைடோட ஹைவேல போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட பர்சனல் தாட். இந்த மிரர்ஸ் ஓகேவா அப்படின்னா எஸ், சிட்டியில் ஓகே தான். பட் ஹைவேல போகிறப்போ இட் குட் பி பெட்டர். வைப்ரேஷன்ஸும் வந்து மிரர்ஸில் கொஞ்சம் ஹையர் ரேப்ஸில் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோராலெஸ் இந்த வண்டியில் எர்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடுக்கு சீட்டிங்ஸ் அண்ட் எர்கனாமிக்ஸை தாண்டி இதோட சஸ்பென்ஷனுமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யுஎஸ்டி ஃபோக்ஸ் 41 mm ஆஃப் யுஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நமக்கு ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து 2025 இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஒரு விஷயம். இதோட ஹேண்டிலிங் சீரியஸ்லி வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இதோட நீங்கள் ரைட் ரிவ்யூ நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். மேபி நான் இதை நீங்கள் பார்க்குற டைம்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல கார்டு தரேன், இங்கே கார்டு தரேன், நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து டக்குன்னு கார்னர் கட் பண்ணுறதுக்கும் சரி, கார்னரிங் பண்ணுறதுக்கும் சரி, இந்த யுஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து சூப்பராக எனக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். சரியான ஃபீட்பேக். நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு கட் எடுக்கணும் அப்படின்னா கட் பண்ண முடியுது. நானும் ஒரு சின்ன வண்டி ஓட்டுறப்போ சரி அந்தளவுக்கு இல்லைன்னு நினச்சேன். பட் இட் ஆக்சுவலி டஸ் த ஜாப் வெல். ஏன்னா யுஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் வந்து உண்மையில் இந்த பைக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு சில கட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் எல்லாமே நீங்கள் ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறப்போ அதோட கம்ஃபர்ட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ அதோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மோரார்லெஸ் நமக்கு வந்து ஒரு சிட்டி பேஸ்டான சஸ்பென்ஷன் தான் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்குமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குன்னு கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன கர்ட்ஸாக இருக்கும், எல்லாமே வந்து இந்த ரெண்டு சஸ்பென்ஷனுமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். பட் வென் இட்ஸ் கம்ஸ் டு டூரிங் ஹைவே போகிறப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் காட்டில் வந்து ரியரில் கொஞ்சம் கிக் பேக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்லைட்டாக ஸ்டிஃப்னஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. டு பி ஃப்ராங்க் அது நீங்கள் பில்லியனோட போகிறப்போ வந்து உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து டெஃபினட்டாக ஆக்ட் ஆகும். பட் சோலோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கிக் பேக்ஸ் வந்து ரியரில் கொஞ்சம் ஈஸியாக ஹிட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லாங் டிரைவுக்கும் சரி, சிட்டிக்கும் சரி, ரொம்ப துடிப்பாக சூப்பராக ஓட்டுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு 160cc ஆயில் கூல்டு 4-valve இன்ஜின், கம்ஸ் வித் 5-speed வெட் மல்டிப்ளேயர் கியர் பாக்ஸோட இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 17 bhp 9000 RPMலையும் அண்ட் 14.6 Nm ஆஃப் டாக் நமக்கு வந்து ஒரு 7200 RPMலையும் நமக்கு வந்து இந்த வண்டி டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ஒரு லீனியரான பொருள். எனக்கு எந்த இடத்துலையும் வந்து சர்ஜ் ஆகலை. லீனியராக என்னால் வந்து கொண்டு போச்சு. என்னை பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு எந்த இடத்துலையும் வந்து டக்குன்னு புல் எடுக்கிற அந்த மாதிரிலாம் ஃபீலே இல்லை. கம்ப்ளீட் லீனியர். இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற பைக்ஸில் எந்த அளவுக்கு லீனியராக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. எனக்கு எந்த இடத்துலையும் வந்து முக்கியமாக டாப் எண்டில் எல்லாமே வந்து இதோட டாப் ஸ்பீடாக இது கஷ்டப்பட்டு இது பண்ணுது அப்படின்ற ஃபீலே இது தரவே இல்லை. இந்த இன்ஜின் வந்து ஸ்ட்ரைனே ஆகலை. அதான் நான் சொல்ல வரேன். நான் ஹையர் அண்ட் RPMல ஒவ்வொரு கியரையும் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து நான்
ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறேன் அப்படின்ற ஃபீலே வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. டக்குன்னு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் உடனடியாக கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி பவர் டெலிவரி எல்லாமே வந்து கம்ப்ளீட் லீனியர். எந்த இடத்துலையும் எனக்கு வந்து பயன்படுத்தவே இல்லை. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஒரு புது 160 நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நல்ல பைக்காக இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்ஜின் ஸ்ட்ரைன் அப்படின்றது லிட்ரலி 0. எனக்கு ரொம்பவே இதோட பிஹேவியர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த NS 160 நீங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இன்ஜினை பற்றி. ஸோ இந்த இன்ஜினை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இந்த கிக்கர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கிக்கர் கொடுத்துருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஸோ எப்போல்லாம் பவர் ஃபெயிலியர் ஆகுதோ சிம்பிளாக கிக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இன்ஜினை பற்றி பேசுகிறப்போ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாமா? ஐடியல் நோட் எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப காமாக இருக்குது. 1200 RPM ஆக்சுவலாக வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் ரெவ் இட் அப். ஸ்மூத், இது வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 3400 RPM வரைக்குமே ஸ்மூத்தாக இன்ஜின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ரெவ் பண்ணி பார்த்துடலாம். கேட்டிங்களா? இதோட டாப் எண்டு தான், இதோட டாப் எண்டில் தான் அந்த ஃபுல் எக்ஸாஸ்ட்டுமே வந்து ஓப்பன் ஆகுது, அந்த சவுண்டுமே கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரைட் ரிவ்யூவில் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் பார்க்குற டைமில் அதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல காட்டுறேன். மேபி இங்கே கோ அண்ட் செக் இட் அவுட் இந்த ரிவ்யூக்கு அப்புறமா. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து பவர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் டேங்க் தான். ஸோ நல்ல ஃபியூல் ரேஞ்ச் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்லப்போனால் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 40+ அப்படின்றது வந்து டீசெண்டாக தரக்கூடிய ஒரு பைக். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 2 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 450+ நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சிங்கிள் டேங்க்கில் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்ல ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைடருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சேஃப்டி. ஸோ இந்த NS 160 ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக 2 சைடுமே நமக்கு வந்து ABS சிஸ்டம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டுவல் சேனல்ஸ் ABSோட இந்த வண்டி ஆக்சுவலாக வருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 ABS மோட்ஸுமே வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா ரோடு, ரைன், ஆஃப் ரோடு அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ABS மோட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ABS வந்து எந்த அளவுக்கு இயர்லியாக அதே மாதிரி எந்த அளவுக்கு லேட்டாக கிக்குன்னு ஆகும் அப்படின்றத வந்து இதில் ஈஸியில் மேப் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. பட் வி ஹாவ் திஸ் மோட். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு M பட்டன் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நைஸ், குட் இனஃப். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு 300 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ஸ் வித் 2 piston calipers. அதே நம்ம ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 240 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வித் சிங்கிள் piston calipers வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி வந்து ABS சப்போர்ட்டோட வர்றது. பிரேக்கிங் குவாலிட்டி எல்லாமே வந்து டாப் நாச். எனக்கு எந்த இடத்துலையும் வந்து ஒரு லேக்னஸோ எதுவுமே ஃபீல் ஆகலை. ரொம்ப சூப்பராக, அதுவும் முக்கியமாக ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அட்டகாசமாக எனக்கு இருக்குது. டக்குன்னு பிரேக் போட்டால் எனக்கு இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபீட்பேக்லாம் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த யுவர்ஸ்டி ஃபோக்ஸோட இந்த பெரிய பிரேக்ஸ் வந்து டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங் பொறுத்தலையும் வந்து பிரேக்கிங் ஹேண்ட்லிங் பொறுத்தலையும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டான விஷயம். அந்த பிரேக் டெஸ்ட்டும் ஆக்சுவலாக வந்து நான் ரைட் ரிவ்யூவில் பண்ணியிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்க வீல் சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் 17 inch வீல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த 100 section டயரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 inch வீல்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம ரியலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேம் 17 inch வீல்ஸில் நமக்கு வந்து ஒரு 130 section ஆஃப் டயர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ரேடியல் டயர் கிடையாது. பட் இதோட டயர்ஸ் எல்லாமே வந்து யூரோ கிரிப்பில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரிப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா MRF விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. லைஃபுமே மோரார்லெஸ் சிமிலராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஸ்கிட் ஆச்சு அப்படின்னா ரியரில் ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் எனக்கு வந்து ஸ்கிட் ஆச்சு. மேபி அதுக்கு ABSும் காரணமாக இருக்கலாம். பட் எனக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிட்டோ கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற விஷயமே வந்து கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர்ஸாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், இதில் கொடுக்குற சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சிட்டி ஃபோக்கஸ்டு சிட்டியில் நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை நீங்கள் ஹைவேக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொடுத்துருக்க அந்த இன்ஜின் அது கேப்பபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓவராலாக இந்த இன்ஜினாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன், டயர்ஸ், குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிட்டிக்கு மோர் தென் அடிக்குவேட். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சிட்டியில் விளாட்றதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹைவேல போகணும் அப்படின்னா இட் கேன் சப்போர்ட், இட் கேன் கம் வித் யூ, கம் அலாங் வித் யூ, கிவ் யூ கம்பெனி as well அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி ஓவராலாக எப்படி இருக்குது, ஸோ இன்ஜினாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், லைட்ஸிங்ஸாக இருக்கட்டும், ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எப்படி இருக்குது, இந்த வண்டியை நம்ம வாங்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சரை வந்து எது சொல்லும் அப்படின்னா இதோட ப்ரைஸிங். பட் இந்த GST சேஞ்ச்னால வந்து புது ப்ரைஸிங் அப்டேட் ஆக போகுது. மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு 10,000 நியர்பை நமக்கு வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ புது ப்ரைஸிங் வந்த உடனே நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து போடுறேன். ஸோ இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த
நியூ ப்ரைஸுக்கு இந்த 160cc ஓர்த்தா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு 160cc ஒரு ரீசனபிளான ஒரு வேல்யூவை வந்து இந்த பைக் ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற பைக்ஸில் வந்து ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கும். இன்ஜின் நல்லாயிருக்கும், பட் பாடி பேலன்ஸ் நல்லா இருக்காது. பட் பாடி ஒரு சில இடங்களில் பாடி நல்லா இருக்கட்டும், பட் இன்ஜின் வந்து அந்தளவுக்கு சீனாக இருக்காது. ஸோ டிசைன் வந்து நமக்கு சில பேருக்கு பிடிக்கும், அது பிடிக்காமல் இருக்கலாம். பட் இது அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டிசைன், நல்ல டீசெண்டான ஒரு கலர்ஸில், பெட்டரான ஒரு பில்ட்டில், ஒரு சில ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூவோடு இருந்தாலுமே இந்த பைக்கோட இன்ஜின் நமக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து மறக்க வச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு 17 BHP வந்து ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியோட டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் மதுரை இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக. அண்ட் அவங்களோட கான்டாக்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ இதுக்கு நெக்ஸ்ட் டு தட்டை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களை நான் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை tada bye from Dinesh. Stay safe, ride safe, bye.